லவ்வர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீரிஸ் தான் இந்த ஃப்ரெண்ட்ஸ். 1994ல் ரிலீஸ் ஆன இந்த சீரிஸ் 10 சீசனா 236 எபிசோடோட 2004ல் முடிஞ்சுச்சு. ஒரு 6 ஃப்ரெண்ட்ஸ் அவங்க லைஃப்ல இருக்கிற லவ், அஃபெக்ஷன், ஃப்ரெண்ட்ஷிப், கேரிங்னு எல்லா விஷயத்தையும் அவ்வளோ அழகா இதில் வர ஒரு கப்பல் தான் மோனிகா அண்ட் சாண்டர். அவங்களுக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரி உண்மையாகவே வேற லெவலாக இருக்கும். நம்ம பார்த்து அட்மையர் பண்ணுற ஒரு கப்பலாக இருப்பாங்க. மோனிகாவோட கிளீனினஸ்னால மற்ற எல்லாரும் படுற பாடலாம் உண்மையாகவே ரொம்ப கொடுமைதாங்க. ஜோயி அண்ட் சாண்ட்லருக்கு நடுவில் இருக்கிற ரொமான்ஸை பற்றி சொல்லியே ஆகணும். நமக்கும் இப்படி ஒரு ஃப்ரெண்டு வேணும்னு நம்மளை நினைக்க வச்சுருவாங்க. அடுத்ததாக எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கேரக்டர்ஸ் தான் ஜோயி அண்ட் ஃபீபி. அவங்க 2 பேரோட இன்னோசன்ஸ் தான் அந்த கேரக்டர்ஸோட ஹைலைட்னே கூட சொல்லலாம். ராஸ் அண்ட் ரேச்சல், இவங்க 2 பேருக்கும் நடுவில் பிரேக்கப், பேட்சப்னு மாறி மாறி நடந்தாலும் இவங்க ஒன்றா தான் இருக்கணும்னு நம்மளையே ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க சேர்ந்து வர சீன்ஸை அவ்வளோ அழகாக ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. ரியல் லைஃப்லேயும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸான இவங்க ஃப்ரெண்ட்ஸ் த ரீயூனியன்னு 2021 அவங்க நடித்த ஷூட்டிங் ஸ்பாட்ஸ், எஸ்பெஷலி காஃபி ஷாப், மோனிகாவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் போய் ஷூட்டிங் டேஸில் நடந்த விஷயங்களை எல்லாம் ரீகால் பண்ணி அதை பற்றிலாம் பேசி ஒரு ஷோவாக ரிலீஸ் பண்ணாங்க. 2004ல் முடிஞ்ச ஒரு சீரீஸ் கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகியும் இன்னும் நெட்ஃப்ளிக்ஸில் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு சீரீஸாக இருக்குன்னா அது உண்மையாகவே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். இதுக்கு மெயின் ரீசனே ஃப்ரெண்ட்ஸ் சீரீஸ் பார்க்குற ஆடியன்ஸையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உலகத்துக்குள்ள ஒரு ஆளாக கூட்டிகிட்டு போகிறது தான் ஒரு ரீசனோ என்னவோ.